இந்த உலகத்துல தேவர்கள் கூட பயந்த ஒரு தெய்வம் இருந்ததா? அந்த தெய்வத்த மனிதர்கள், அசுரர்கள் மட்டும் இல்லாம சிவனே வணங்கினாரா? சிந்திச்சு பாருங்க. அழிவின் கடவுள் சிவன் ஒரு தெய்வத்துக்கு தலை வணங்குறாரா? அந்த தெய்வம் யாரு? இந்த கதை பயம் காட்ட வரல. நியாயத்த நினைவூட்ட வருது. வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம காலம்னா என்ன நினைக்கிறோம்? கடிகாரத்த தானே. வினாடி, நிமிஷம், மணி. ஆனா சாஸ்திரம் சொல்ற காலம் ஒரு சக்தி. அது யாரையுமே விட்டு வைக்காது. அரசன், அடிமை, தேவன், அசுரன் எல்லாரும் காலத்துக்கு கட்டுப்பட்டவர்கள். அமிர்தம் குடிச்ச தேவர்கள் கூட காலத்தை வெல்ல முடியாது. ஒரு நாள் பிரம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்தது. நான் தான் படைப்பின் தொடக்கம். நான் தான் உயர்ந்தவன். அது சாதாரண எண்ணம் இல்லை. அகங்காரம். அந்த அகங்காரம் பிரபஞ்ச ஒழுங்கையே குலைக்க ஆரம்பிச்சது. சிவன் அமைதியா பார்த்தார். ஆனா அந்த அமைதி எப்போதும் நீடிக்காது. சிவன் கோபப்பட்டார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது கோபம் இல்லை, பொறுப்பு. பிரபஞ்ச ஒழுங்கை காக்கும் பொறுப்பு. இந்த பொறுப்பு ஒரு வடிவம் எடுத்தது. கால பைரவர். அந்த கண்களில் கருணை இல்லை, அந்த கைகளில் அருள் இல்லை. அங்கே இருந்த ஒன்றே ஒன்று நியாயம் மட்டுமே. இங்கதான் பெரிய உண்மை. கால பைரவர் யாருக்கும் பக்கம் பிடிக்க மாட்டார். தேவராக இருந்தாலும் தவறு செய்தால் தண்டனை உண்டு. அசுரனாக இருந்தாலும் நியாயம் செய்தால் பாதுகாப்பு உண்டு. அதனால்தான் தேவர்கள் கூட பைரவனை பயபக்தியோடு வணங்கினாங்க. இப்போ ஒரு விஷயம் கவனிங்க. சிவனின் அம்சம்தான். ஆனால் ஒரு தருணத்தில் சிவனே கால பைரவரை வணங்கினார். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரத்தில் சிவன் தெய்வம் இல்லை, பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். ஆனால் கால பைரவர் அந்த நேரத்தில் தர்மத்தின் காவலன். அதனால தான் சிவன் கூட நியாயத்துக்கு தலை வணங்கினார். இதுதான் கால பைரவரின் உண்மையான உயரம். நாம் நினைக்கிறோம் யமன் தான் தண்டனை தருவார். ஆனால் யமன் சட்டத்தை அமல்படுத்துகிறவர் மட்டும்தான். சட்டத்தை உருவாக்குறவர் கால பைரவர். அதனால தான் யமனே பைரவனை வணங்குறான். கால பைரவரின் வாகனம் ஒரு நாய். நாய் யாருக்கு உண்மையாக இருக்கும்? உண்மையாக உணவளிப்பவனுக்கு உண்மையாக இருக்கும். அதே மாதிரி பைரவர் பக்தியை பார்க்க மாட்டார், உண்மையை பார்க்கிறார். கால பைரவர் அழிக்க வந்தவர் இல்லை, அவர் ஒழுங்கு செய்ய வந்தவர். அவர் பயமுறுத்த வரல, நினைவூட்ட வந்தார். சிவன் மௌனமா இருந்தா அது கருணை. அந்த மௌனம் உடைய வேண்டிய நேரம் வந்தா அந்த பொறுப்பை ஏற்கிறவர் காலபைரவர். அதனால தான் பயப்பட வேண்டியது ஒரு தெய்வத்தை பார்த்தல்ல, சிவனே வணங்கிய நியாயத்தை மீறுகிற நம் செயல்களை பார்த்து.